Yamaha Ray Visitor 125 BS6 மாடலு. வண்டி வந்து ஷார்ட் ஆகலன்னு கஸ்டமர் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. இங்கே சாவி ஆன் பண்ணி பார்க்குறோம், டிஸ்பிளேவே வேலை செய்யல. பேட்ரி சார்ஜ் தானே செக் பண்ணி பார்ப்போம். சில சாவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். இந்த வண்டி கிக் ஸ்டார்ட் பண்ணாலும் ஷார்ட் ஆகாது, ஏன்னா மோட்ரு வந்து ஃபில் பம்ப் மூலிமா தான் வரும். நம்ம ஷார்ட் ஆகும். பேட்ரி முதல்ல எப்படி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கீழே வர 2 ஸ்க்ரூ, பேட்ரி கீழே தான் இருக்கும், அதனால் நம்ம 2 ஸ்க்ரூவை முதல்ல கைட்டுவோம். எல்லாம் மண்ணு தான் இருக்குது. பன்னெண்டு டீ ராடு போட்டு இல்லை 12 ரிங்ஸை போட்டு இல்லை ஸ்பேனரோ ஏதோ போட்டு முதல்ல நம்ம இந்த 12 சைஸு போல்ட்டு நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். பவர் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணோம். மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளோ இது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். 20ல் வச்சு பேட்டரியோட வோல்டு எவ்வளோ இது ப்ளஸ் மைனஸ் நம்ம வச்சுக்கலாம். பேட்டரியில் சுத்தமாக சார்ஜ் இல்லை, 0.63 தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட இல்லை, சுத்தமாக சார்ஜர் இல்லை. நம்ம சார்ஜ் பண்ணணும் பேட்டரிக்கு. பேட்டரி முதல்ல நம்ம ப்ளஸ் மைனஸ் கைட்டி விட்டுடலாம். பேட்டரி போல்ட்டு கைட்டியாச்சு, வெளில எடுப்போம். இப்போ பேட்டரி நம்ம சார்ஜ் போடுற அப்புறம் நம்ம கடையில் சார்ஜ் போடுற மிஷின் இது, நம்ம உள்ளே போய் சார்ஜ் போடலாம். ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துக்கணும். சுவிட்சு போட்டுக்கிறேன். பேட்டரி சார்ஜ் போட்டாச்சு. இப்போ நம்ம பேட்டரி வந்து வண்டியில் செட் பண்ணுவோம். மைனஸ் முதல்ல எர்த்தை செட் பண்ணிக்குவோம். இது வந்து மெயின், ப்ளஸ்னா மெயின். கரெக்டாக இதான்னு செக் பண்ணிக்குவோம். சாவி ஆன் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் ஆகுது. வோல்டு எவ்வளோ இது நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் நம்ம 20 வச்சுக்கலாம். 20 வச்சுட்டு ப்ளஸ் மைனஸில் வச்சு பேட்டரிக்கு எவ்வளோ வோல்ட் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ரன்னிங்கில் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணிச்சு. ரன்னிங்கில் வந்து 13.7
சில்லரை வருது. நம்ம ரேஸ் பண்ணக்குள்ளே 14 வரணும், 14 சில்லரை வரணும். 14 வரும் ஒரு சில வண்டிக்கு, சில வண்டிக்கு 13 சில்லரை வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சார்ஜ் ரிட்டர்ன் சார்ஜும் ஏறுது. நம்ம இந்த மேலே வர கவரை வந்து செட் பண்ணிடலாம். போல்டு 12 mm போல்டு. அதுக்கு மேலே வர கவரை செட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கணும். செட் பண்ணிச்சு. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம்னா, அந்த வண்டியில் ப்ளூடூத் கனெக்டர் இருக்குது. ப்ளூடூத் கனெக்டர்னால வண்டி வந்து 1 நாள் 2 நாள் நிறுத்தினாலே வந்து சார்ஜ் வந்து டவுன் ஆகிடும். வண்டி எடுக்காமல் விட்டாலே மெயினாக வந்து கஸ்டமருக்கு என்னன்னா, ஒரு 2 நாள் நிறுத்திட்டு ஊருக்கு போயிடறாங்க, வண்டி வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை. அது ஏன் காரணம்னா ப்ளூடூத் கனெக்டர். இப்போ நம்ம அந்த ப்ளூடூத் கனெக்டரை கைட்டி விட்டுறலாம். அது கஸ்டமர் வேணான்னு சொல்லிட்டாங்க. கேட்டோம் ப்ளூடூத் கனெக்டர் வேணுமா, நான் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இதிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். அதை சாஸ்க்ரூ வருது, அதை கைட்டிக்கலாம். இது நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டேப் அடிக்கணும். தம்பி டேப் ஏற்றுவாப்பா. ஏன்னா ஓபிடி போகிறதுக்கும் நம்மளுக்கு இதுதான் தேவைப்படும். அதனால் வந்து மண் ஏறாமலையோ தண்ணி ஏறாமலோ இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம இதில் டேப் வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை செட் பண்ணிடலாம். டைட் பண்ணிச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் நின்னாலும் பேட்டரி வந்து டவுன் ஆகாது. ப்ளூடூத் கனெக்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டோம். ஓகே.